ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் டிசம்பர் 2025 அண்ட் ஜூன் 2026 செமஸ்டர் எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 14th ஜூன் 2026 வரைக்கும். ஸோ இன்னைக்கு 12th ஜூன் 2026 தான் பேங்க் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஏன்னா நாளைக்கு 30th ஜூன் வந்து செகண்ட் சாட்டர்டே, ஸோ அதனால் பேங்க் லீவு. தென் 14th ஜூன் வந்து சண்டே, அப்பவும் பேங்க் லீவு. ஸோ இந்த மாதிரி டைமில் எப்படி நாம் வந்து ஃபீஸ் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் பே பண்ணலாம், என்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து ரீசெண்டாக வந்து லாஸ்ட் டேட்டில் ஃபீஸ் பே பண்ண ட்ரை பண்ணும் போது 24 ஹவர்ஸ் வந்து நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி பாப்பப் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிடுங்க, கிளிக் ஹியர் டு பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து வரும். இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ இல்லை சண்டேவோ ஃபீஸ் பே பண்ணும்போது ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அட்லீஸ்ட் இதை வச்சு மண்டே போய் டிடி எடுத்தாலும் யூனிவர்சிட்டியில் பே பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாமே ரிஜிஸ்டர் பண்ணலனாலையும் இப்போதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிவிடுங்க. இப்போது ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட்டு கூட ஏதாவது இஷ்யூஸ் வந்ததுன்னா அட்லீஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வச்சு மண்டே டிடி எடுத்தாவது யூனிவர்சிட்டியில் பே பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஆஃப்லைன் சலானில் பேமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுனால ஆஃப்லைன் சலான் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் பே பண்ணுறோம். ஏன்னா வந்து நாளைக்கும் நாளன்னைக்கும், அதாவது 13th ஜூனும் 14th ஜூனும் பேங்க் லீவு. ஸோ நீங்கள் ஆஃப்லைன் சலானில் பே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இன்றைக்கே பே பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் இந்த சலான், ஏன்னா இந்த சலான் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே வரைக்கும் தான் வேலிடிட்டி. இன்றைக்கி நீங்கள் இந்த சலான் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ சலான் எடுத்திங்கன்னா கூட மண்டே வந்து பேமெண்ட் பண்ணும்போது இஷ்யூஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டியில் வேணால் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணுங்கள், சப்போஸ் உங்களால் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்ற போது. தென் லாஸ்ட் கேட்டகரி வந்து இந்த மாதிரி டியூஷன் ஃபீ டியூன்னு வரவங்க, அதாவது ரீசெண்டாக பே பண்ணியிருப்பாங்க டியூஷன் ஃபீ 1 மந்த்துக்குள்ளே பே பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் போர்ட்டலில் வந்து அப்டேட் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இந்த செகண்ட் இயர் இல்லை தேர்ட் இயர் டியூஷன் ஃபீ பே பண்ண ரிசிப்ட் காட்டினீங்கன்னா தான் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பருக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விடுவாங்க. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் ஒர்க்கிங் டே யூனிவர்சிட்டின்றதுனால, ஏன்னா சாட்டர்டே சண்டே யூனிவர்சிட்டி லீவு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி டியூஷன் ஃபீ பே பண்ணிட்டீங்க, இல்லை இன்னும் பே பண்ணலன்னா அட்லீஸ்ட் இன்றைக்கே யூனிவர்சிட்டி போயிட்டு ஃபீஸை பே பண்ணிவிட்டு அப்போவே யூனிவர்சிட்டியில் போயிட்டு இந்த ஃபீஸ் ரிசிப்டை சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை வந்து எனேபிள் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எய்தர் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் சொன்ன மாதிரி பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுட்டு மண்டே போய் அட்லீஸ்ட் டிடிஏ எடுத்தாவது பே பண்ணிடலாம். ஸோ டியூஷன் ஃபீ டியூ இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ மறக்காமல் டியூஷன் ஃபீ பே பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டியில் போயிட்டு அந்த காப்பியை வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து எனேபிள் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து கம்பைண்டாக வைக்கிறாங்க 2 செமஸ்டர் எக்ஸாமினேஷன். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக மிஸ் பண்ணி இந்த A25 பேட்சுகளை இதுதான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செம் சேர்த்தே வைக்கிறாங்க இந்த தடவை. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எக்ஸாம் அப்ளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.